அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடமானது இந்திய தத்துவத்தில் உபநிடதங்கள் என்ற பகுதியை. நேற்றைய பகுதியானது நமக்கு 3 விதமான உபநிடதங்களை கூறின. இன்றைய பகுதியானது 2 விதமான உபநிடத கருத்துக்களை விளக்கும் விதமாக அமைந்துள்ளது. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ஈசா உபனிஷத் என்று சொல்லப்படக்கூடியதையும், அடுத்ததாக கதா உபனிஷத் என்று சொல்லப்படக்கூடிய கடோப நிடதம் என்று சொல்லக்கூடிய, தமிழில் கடோப உபநிடதம் என்று சொல்லக்கூடிய உபநிடத கருத்துக்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோமேயானால் ஈசா உபநிடதம் என்ற உபநிடத கருத்தானது நமக்கு ரிக், யசுர், சாம, அதர்வன என்று சொல்லப்படக்கூடிய 4 விதமான வேதங்களில் யஜூர் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பாகும். மாணவ நண்பர்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் இந்திரா காந்தி தேசிய திறன்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய இந்த தத்துவத்துறையினுடைய பாடத்திட்டமானது வெறும் நீங்கள் வாங்கும் பட்டத்திற்காக மட்டுமல்ல, அதை நீங்கள் குறிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்திட்டமானது அரசினுடைய போட்டித் தேர்வுகள், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் டிஆர்பி போன்ற அனைத்து விதமான பாடத்திட்டங்களிலும் இந்த தத்துவத்துறையினுடைய மிக முக்கியமான பகுதிகளை மட்டுமே பாடத்திட்டமாக வடிவமைத்து மிக நேர்த்தியாக வடிவமைத்துள்ளனர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். இந்த குழுவினர்கள் தயார்படுத்திய இந்த பாடத்திட்டத்தில் கூறக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு பாடத்தோடு சேர்ந்த வினாக்களாகவும் பதில்களாகவும் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டீர்கள்னால் உங்களுக்கு தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வெளியில் பதிவு செய்து தேர்வுகளை விண்ணப்பித்து அதில் நீங்கள் பரீட்சை எழுதக்கூடிய பதில்களுக்கும் இவை உதவியாக அமையும். ஆக ஈசா உபநிடதம் என்பவை யஜூர் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த ஈசா என்ற பெயர் ஏன் இதற்கு இந்த உபநிடதத்தில் கூறுகிறோம் என்று நாம் பார்த்தோமேயானால், இந்த உபநிடதமானது முழுக்க ஈஸ்வரனை பற்றிய, இந்த உலகமானது முழுவதுமாக இந்துக்களினுடைய நம்பிக்கையான, உலகம் ஓடோடி கொண்டிருப்பதற்கு காரணமாக, முழுமுதற் காரணமாக நாம் ஈஸ்வரனை கூறுகிறோம். இந்த ஈஸ்வரன் தான் இந்த உபநிடதத்தினுடைய மைய கருத்தாக விளங்கப்படுகிறது. இந்த உலகில் அனைத்துமே ஈஸ்வரனால் என்று கூறப்படும் இந்த உபநிடத கருத்தினால் இந்த உபநிடத சிந்தனையானது ஈசா உபநிடதம் என்று பெயர் வர காரணமாயிற்று. இந்த ஈசா உபநிடதம் என்பவை இந்த உலகமானது முழுவதும் ஈஸ்வரனால் நிரம்ப பெற்றுள்ளது. ஈசா வாசிய இதம் சர்வம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதாவது ஈசாவாசிய இதம் சர்வம் என்றால் இந்த உலகமானது அனைத்தும் ஈஸ்வரனால் நிரம்பப்பட்டது. ஆக ஈஸ்வரனை பற்றிய முழுக்க படிக்கக்கூடிய உபநிடத கருத்திற்கு ஈசா உபநிடதம் என்ற பெயரானது வந்துள்ளது. இந்த ஈசா உபநிடதத்திற்கு ஆதிசங்கரரும் மத்வாச்சாரியரும் இருவருமே உரை எழுதியுள்ளனர். அவர்களுடைய விளக்க உரை, ஒவ்வொரு ஈசா உபநிடதத்திற்குரிய விளக்க உரையாக அவர்கள் இருவரும் விளக்க உரையாக கூறுகிறார்கள். இவர்களினுடைய மந்திரம், ஸ்லோகம் என்று ஈசா உபநிடதத்தில் ஒன்றை கூறுகிறார்கள். என்ன என்று பார்த்தோமேயானால், பூரணம் என்று சொல்லுவோம், முழுவதும் ஒரு நேர்த்தியான என்று சொல்லுவோம். பார்த்தா பூரண சம்மதம், மனப்பூர்வமான சம்மதம், எங்கும் நிறைந்த மன நிறைவான ஒன்றாக கருதக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நாம் பயன்படுத்துவோம். இவர்கள் கூறக்கூடிய இந்த மந்திரமானது பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதேச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதய பூர்ணமேவா சிஷ்யதே. ஓம் சாந்தி 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 என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈசாவாசிய உபநிடதத்தினுடைய மந்திரம் என்பது
இந்த 5 வார்த்தைகளை கொண்டுதான் அமைந்துள்ளது. ஒட்டுமொத்த உபநிடத கருத்துமே இந்த பூர்ணமதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையாக அமைந்ததுதான் ஈசா உபனிஷத். இந்த ஈசா உபநிடதத்தினுடைய மந்திரத்தில் இவர்கள் இந்த மந்திரத்தில் என்ன கூறுகிறார்கள் என்று நாம் பார்த்தோமேயானால், ஈஸ்வரன் என்பவன் பூரணமானவன், பூரணமான ஒரு வடிவானவன். இரண்டாவது, சீவனும் பூரண வடிவானவை. சீவன் நம்ம தமிழ்ல சொல்றோம், ஜீவன், ஜீவமுக்தி, ஜீவன், சீவன், ஆன்மா, இந்த மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு விதமான பகுதிகளும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை உச்சரிக்கின்றன. அந்த சீவனும் பூரணமானவை என்று விளக்குகிறது. பூரணமான ஈஸ்வரனிடமிருந்து பூரணமான ஜீவன் என்பது தோன்றியுள்ளது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பூரணமான அந்த ஈஸ்வரனை சார்ந்தது என்று கூறுகிறார்கள். அவற்றில் ஈஸ்வரனையும் பூரணம் என்று கூறுகிறார்கள். பூரணத்திலிருந்து உருவான இந்த ஜீவனும் பூரணமானவை என்று இந்த உபநிடத கருத்தான கூறுகிறது. இந்த பூரணமான ஜீவனுடைய சீவனை, இந்த பூரண வடிவத்தை நாம் எடுத்து விட்டோமே ஆனால் அங்கு இருப்பதென்பது பூரணம் மட்டுமே. அதாவது ஈஸ்வரன் தான் என்றும் நிலையானவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈசா உபநிடதத்தினுடைய மந்திர விளக்கம். பூரணம் என்பது ஈஸ்வரனை குற்றிய ஒரு முழுமையானவன், பூரணம் மிக்கவன், முழு வடிவானவன். ஈஸ்வரனை நீங்க வடிவானவன் என்பது நம்ம சிலைகளை பார்க்கிறோம் வடிவானவன். அங்க நிறைய இருக்கு. ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம உருவத்துல வழிபடுறோம், உருவமற்ற ஒரு வழிபாடுகள்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளுக்கு நாம் ஒவ்வொரு விதமானதை கொடுக்கிறோம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பூரணம், முழுமை என்று சொல்கிறார்கள். ஈஸ்வரனே முழுமை. இந்த ஈஸ்வரனிலிருந்து பிறக்கப்பட்ட அனைத்துமே பூரணத்தன்மை உடையவை. அந்த பொருள்களை எல்லாம் நாம் எடுத்துவிட்டு பார்த்தோமே ஆனால் பூரணம் என்பது என்றும் அழியாது. ஆக ஈஸ்வரனுடைய உண்மைத்தன்மை என்பது என்றும் அழியாது என்று கூறக்கூடிய ஒரு உபநிடத கருத்தாக ஈசா உபநிடதம் என்பவை விளங்குகின்றன. இந்த உபநிடத்தினுடைய கருத்துக்கள், இப்ப மந்திரத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அனைத்துமே பூரணமானவன், பூரணத்தை நாம் அனைத்தையும் நீக்கிவிட்டு பார்த்தோமே ஆனால் பூரணம் மட்டுமே மிஞ்சும் என்று. அப்ப இந்த பூரணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உபநிடதத்தினுடைய ஒரு மைய கருத்து என்பது இருக்க வேண்டும். இப்ப நாம் பழைய கிளாஸ்ல பார்த்தபடி பிரசன்ன உபநிடதம், முண்டக உபநிடதம், இது 2 விதமான கருத்துக்களிலும் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ்க்கை முறையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதாக இருந்தது. இந்த யஜுர்வேதத்தினுடைய உபநிடத கருத்தானது முழுமையாக இறைவனை அறிதலாக விளங்குகிறது நமக்கு. அப்ப அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நாம் எப்படி மனிதனுடைய வாழ்வையும் மனிதனுடைய உடல் தூய்மை, உள்ள தூய்மை போன்றதனால் இறைவனை அடைய முடியும் என்று கூறுகிறார்களோ, இந்த ஈசா உபநிடதத்திலையும் கதா உபநிடதத்திலையும் மைய கருத்தாக என்ன நாம் பார்க்கிறோம் என்றால், எஜுர்வேதமானது முழுக்க முழுக்க இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு உபநிடத கருத்தாக இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப மைய கருத்து என்று பார்த்தோமேனால் எல்லா உயிர்களுமே, அண்டங்களும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இறைவனால் நிரம்பப்பட்டவை அப்படின்றது இவங்களுடைய மிக முக்கியமான கருத்தா இருக்கு. அப்ப இதனை நம்மளுடைய தியாகத்தால் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க கர்மயோகம், கர்மத்தால் நாம் செய்யக்கூடிய கர்ம பலன்களால் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். எல்லா உயிர்களிடத்தும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆத்ம தத்துவத்தை, ஒவ்வொரு உயிர்களிடத்தும் ஆத்ம தத்துவம் என்பது உள்ளது என்று பார்க்கிறவனுக்கு இந்த உலகத்தில் என்றுமே துயரங்கள் இல்லை. ஒவ்வொரு ஜீவனையும் ஒரு பூரணமாக, ஒவ்வொரு ஜீவனிலும் ஒவ்வொரு உயிர் பொருள்களிலும் ஒரு பூரணம் என்று உள்ளது. பூரணம் என்றால் இங்கு ஈஸ்வரனை கூறுகிறார். அப்ப அந்த ஒவ்வொரு பொருளிலும் அந்த தெய்வீக தன்மையை பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு என்றுமே துயரம் இல்லை என்ற ஒரு கருத்தினை இந்த உபநிடதங்கள் நமக்கு விளக்குகின்றன. எல்லா பொருளையும் நம்ம பார்த்துட்டோம்னா எந்த பொருளையும் பிரச்சனையா நினைக்க மாட்டோம்ல. அந்த ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள், அனைத்து பொருள்களிலும் ஆத்மா உள்ளது, அந்த அனைத்து பொருள்களிலும் ஈஸ்வரனுடைய அருள் உள்ளது, எங்கும் நிரம்பப்பட்ட ஈஸ்வரனுடைய அருள் உள்ளது என்ற நாம் உணர்ந்தோமே ஆனால் நாம் அந்த பொருளை நேசிக்க தொடங்குவோம். நேசிப்பதின் மூலமாக
நம்மளுடைய மனதானது ஒருநிலைப்படுத்தும். அந்த ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய செயல்களின் மூலமாகவும் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதுதான் இந்த ஈசா உபநிடயத்தினுடைய மைய கருத்தாக விளங்குகிறது. அப்ப எல்லா உயிரினத்திலும் நாம் ஒரு பூரணத்தை பார்த்தோமே ஆனால் நமக்கு துயரம் இல்லை என்ற ஒரு கருத்தினை கூறப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த கர்மயோகம் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய கர்ம பலன்கள், இந்த கர்ம பலன்களின் மூலமாக நமக்கு அடையக்கூடியவை இந்து தர்மங்களில் என்ன கூறுகிறார்கள் என்றால் 2 விதமான லோகங்களை, அதாவது சொர்க்கலோகம், பித்ருலோகம் என்று சொல்கிறார்கள். சொர்க்கம், நரகம் நீ கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 2 விதமான லோகங்களை அவர்கள் கூறுகிற பொழுது கர்மயோகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியவை 2 லோகம்தான். அவை ஒன்று சொர்க்கலோகம், இன்னொன்று பித்ருலோகம். ஆனால் இந்த கர்மயோகத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடன் சேர்ந்து நாம் பக்தியை பின்பற்றினால் எவ்வாறு நாம் ஈஸ்வரனை ஒரு பூரணமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, பூரண வடிவானவனாக, அந்த பூரண வடிவான ஈஸ்வரனை பக்தியின் மூலமாக, சாண்டிங் ஃபார் மந்த்ராஸ் என்று சொல்வார்கள், அந்த மந்திரங்களின் மூலமாக நாம் நாம் நம்மளுடைய மனதினை முழுதாக நிறுத்தி பாடினோமே ஆனால் நமக்கு இந்த சொர்க்கம் லோகம் மற்றும் பித்ருலோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்களிலிருந்து நமக்கு பிரம்மலோகம் என்ற ஒரு லோக பதவியை அடைய முடியும் என்பது இந்த ஈசா உபநிடதத்தினுடைய மைய கருத்து. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதேச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதய பூர்ணமேவாவ சிஷ்யதே. ஓம் சாந்தி 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 என்று கூறப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து என்பது இந்த 5 விதமான ஒரு கருத்துக்களில் நிலவி வருகிறது. அதாவது எந்த ஒரு உலகமாக இருந்தால் நம்மளுடைய நினைப்பில், நம்மளுடைய இந்திய தத்துவக்கூடிய உலகங்களில் உலகம் நிலையற்றதாக இருந்தாலும் நாம் வாழ்வில் துயரமிக்க வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க சூழலில் நம்மளுடைய துயரங்களை அகற்றி நம் வாழ்வில் அடையப்படும் உயர்ந்த பலனாக இந்த ஈசா உபநிடத கருத்துக்களானது நமக்கு விளக்குகிறது. எவ்வாறு நம் இந்த பூர்ணமிதம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் ஈஸ்வரனை ஏன் நாம் ஏற்கிறோம் என்று பார்த்தோமே ஆனால் ஒரு எட்டர்னல் ஃபோர்ஸ், என்ற ஒரு நிலையான ஒரு சக்தி என்பது நமக்கு தென்பட வேண்டும். நம்ம இந்துக்களினுடைய தத்துவத்தில் மிக ஆழமான சிந்தனையாக விளங்குவது மனிதனுடைய இந்த உலகம், ஆத்மன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஆத்மன் யாரு, பிரம்மன் யாரு, வேர்ல்டு யார், உலகம் எங்க இருக்குது, ஆத்மன் என்ன, பிரம்மன் என்ன, இந்த உலகத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய செயல்பாடுகளை பற்றி விளக்கக்கூடியதான் இந்திய தத்துவங்களில் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலிருந்தும் இந்திய தத்துவங்கள் தன்னை விளக்கிக் கொள்கின்றன. அப்படி பார்க்கையில் இந்த உபநிடத கருத்துக்களின் வழியாகத்தான் இந்திய தத்துவங்கள் என்பது நிறைய சிந்தனைகளை கொண்டு வந்துள்ளன. அப்ப மனிதனுடைய உடல், உயிர் என்று 2 விதமான பிரிவுகளை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது இந்த ஈசா உபநிஷத்தினுடைய இந்த பூர்ணம் என்று எவ்வாறு கிடைக்கிறது என்று நாம் தத்துவத்தினுடைய பார்வையில் நாம் பார்த்தோமேயானால், உடல் உயிரிலை, உடல் என்பது நாம் இறந்து விட்டால் இந்த உடல் என்பது ஒரு ஜட பொருளாக மாறிவிடுகிறது. இந்த பெயர், உதாரணத்திற்கு என்னுடைய பெயர் கார்த்திகேயன் என்றால் இந்த கார்த்திகேயன் என்ற பெயரானது எனது உடலுக்கிட்ட பெயரா உயிருக்கிட்ட பெயரா என்ற ஒரு சந்தேகம் வர வேண்டும். ஏனெனில் கார்த்திகேயன் என்ற என்னுடைய பெயரானது இந்த உடலுக்கா அல்லது உயிருக்கா என்ற ஒரு கேள்வி. இந்த உயிரானது இறந்து விட்டால் இந்த உடம்பானது சடலம் என்று மாறிவிடுகிறது. உதாரணத்துக்கு நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய தாய் தந்தையாகராக இருந்தாலும் கூட இறந்து விட்டால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எவ்வாறு கூறுகிறோம்னா கேட்குறாங்க பக்கத்துல, எப்ப பாடி எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தங்களாகவே இருந்தாலுமே, நல்லா பழகிட்டு இருந்தாலுமே, நம்மளுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் இறந்த பின்னர் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயரானது எப்பொழுது பாடி எடுப்பாங்க, அவங்க பேரை சொல்றது கிடையாது. அப்ப இந்த உயிரானது நீங்கிவிட்டால் உடலுக்கான பெயர் என்பது நிதர்சனத்தில் மறைந்து விடுகிறது. அப்ப இந்த பெயரானது உயிருக்கிட்ட பெயரா உடலுக்கிட்ட பெயரா என்று பார்த்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ விசாரணை என்பது தேவைப்படுகிறது. அப்ப இந்த உடல் முடிந்த பிறகு இந்த உயிரானது எங்கு செல்கிறது என்ற ஒரு கேள்விதான் இந்திய தத்துவத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. இதை வைத்துதான் ஒவ்வொரு தத்துவங்களும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றன. அது வேதாந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, வேதங்களை மறுக்கக்கூடிய இந்திய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே
இந்த ஒரு பகுதியினை வைத்துதான் மிக முக்கியமாக தனக்கென்ற ஒரு பிரிவினை உருவாக்கி கொள்கின்றன. அப்ப இந்த உயிர் என்று நாம் பார்த்தோமேயானால், இந்த உயிர் என்பது என்றும் நிலையானது, பிறப்பிறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பிறப்பிறப்புக்கெல்லாம் நாம் அப்பாற்பட்டதாக பார்த்தோமேயானால், எவ்வாறு இந்த உயிரை நாம் விளக்க வேண்டும்? இந்த உயிரின் மூலமாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உண்மைதானா என்றெல்லாம் நமக்கு கேள்வி கேட்க வருகிறது. அப்ப இந்த கண் பார்க்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் உண்மையா? இந்த ஐம்புலன்களின் கிடைக்கக்கூடிய அறிவுகள் என்பது உண்மையா என்று பார்த்தோமேயானால், கண் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தவறாக தோன்றுகிறது. நாம் உதாரணத்திற்கு சாலையில் சென்று கொண்டு இருக்கிறோம், ரோடுல பார்க்கிறோம், திடீர்னு ஒரு காணல் நீரை பார்க்கிறோம். காணல் நீரை நாம் பார்க்கிறோம், அதை பிரம்மம் கிடையாது. நாம் காணல் நீரை பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது அந்த காணல் நீரானது நம் கண்களுக்கு தென்படுகிறது. ஆனால் அருகில் செல்ல செல்ல அந்த இடத்தில் காணல் நீர் என்பது மறைந்து விடுகிறது. அப்ப நம் பார்த்ததும் உண்மை, சிறிது நேரத்தில் நாம் அருகே சென்று பார்த்ததும் உண்மை. அப்படி என்றால் நாம் முதல் பார்த்தது இல்யூஷன் என்று சொல்கிறோம், மாயை. அந்த இல்யூஷன் என்பது இஸ் அப்பியரன்ஸ் ரியாலிட்டி. எவ்வாறு தோற்றம், அப்பியரன்ஸ் ரியாலிட்டி. நம்ம கண்களுக்கு ஒரு தோற்றமாக அவை தெரிகிறது. நம் கண்களினுடைய பார்வைக்கு அந்த அப்பியரன்ஸ் என்பது நமக்கு புலப்படுகிறது. அதனை வைத்து நாம் அதை ஒரு நிலையான முடிவுக்கு வருகிறோம். ஆனால் பின்னர் அதை சற்று நெருங்கி போய் பார்த்தோமேயானால் அது பொய் என்று தெரிகிறது. அப்ப எது உண்மை எது பொய் என்ற இரண்டு விதமான கேள்விகள் என்பது நமக்கு கிடைக்கிறது. ஏனெனில் நம் கண்கள் தான் நிலையில் பார்க்கிறோம், அதுவே பொய்யாக இருக்கிற பொழுது இந்த உடல் ஐம்பூதங்களினுடைய உறுப்புகளின் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு என்பது உண்மையாக இருக்க முடியுமா என்று பார்த்தோமேயானால் உண்மையாக இல்லை என்ற ஒரு சில கருத்துக்களும் இந்திய தத்துவத்தில் கூறப்படுகிறது. அப்ப இந்த உபநிடத கருத்துக்கள் அனைத்தும் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், ஈசா உபநிடதத்தினுடைய இந்த முக்கியமான பகுதியில் இருந்துதான் ஈஸ்வரனை எவ்வாறு நாம் தேடுகிறோம், இந்த பூரணத்தை நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்று பார்த்தோமேயானால், இந்த உலகத்தில் உள்ள மாற்றங்கள் எவ்வாறு மாற்றம் வருகிறது, ஏன் இந்த மாற்றங்கள் என்பது வர வேண்டும். மாற்றம் நான் கண்ணில் பார்க்கறது உண்மை இல்லை அப்படின்னா மாற்றம். அப்ப என்ன உணர்த்தப்படுகிறது என்றால், இந்த உலகம் என்பது எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச். இந்த உலகம் என்பது மாறக்கூடிய ஒரு தன்மை உடையது. இந்த உலகம் என்பது தோற்றம் என்பதே ஒரு மாயை என்ற கருத்துக்களை நாம் இந்திய தத்துவங்களில் பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய உலகம் மாறுகிறது என்றால் நம்மளுடைய வாழ்க்கை என்பதும் ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொடர்ச்சியாகவே தான் நாம் இதை உணர வேண்டும். அப்படியெனில் மாற்றம்தான் உண்மையா என்று பார்த்தோமேயானால் மாற்றம் என்பதே மாறாத உண்மை என்று நமக்கு புரிகிறது. யூ cannot step down at the same river twice என்று சொல்லுவோம். அதாவது யூ cannot step down at the same river twice. உங்கள் கால்களை நீங்கள் ஒரு ஆற்றில் நீங்கள் பதிக்கிறீர்கள் என்றால் மீண்டும் உங்கள் கால்களை நீங்கள் பதிக்கும் பொழுது அங்கு வேற தண்ணீர் விடுகிறது. அதுபோல இந்த வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம். எவ்ரி மொமெண்ட் இஸ் சேஞ்ச் என்று கூறுகிறார்கள் பௌத்தத்தில். இங்க ஈஸ்வரனை பற்றி நாம் பார்க்கையில் அனைத்து சமயங்களையும் நாம் இங்கு ஒவ்வொன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பாடம் என்பது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு புரியும், எந்த பாடத்திட்டத்தில் எவ்வாறெல்லாம் ஈஸ்வரனை கூறுகிறார்கள் என்று. அப்ப இவங்களுடைய புத்திசத்தினுடைய கான்செப்ட்ல நிர்வாணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டேஜினை இவர்கள் எவ்வாறாக பார்க்கிறார்கள். இந்த உபநிடத கருத்திலிருந்து பிறக்கப்பட்டதுதான் அனைத்துமே. அப்ப உபநிடத கருத்துக்கள் எவ்வாறெல்லாம் சிந்தனையை மனிதனுக்கு வளர்த்து வைத்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துமே வேதங்களிலிருந்து பிறக்கப்பட்டவைதான். அதை நீங்கள் முழுதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து விதமான இந்திய தத்துவத்தினுடைய கருத்துக்கள், அவை வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேதங்களை மறுக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான கருத்துக்களுமே இந்திய தத்துவத்தில் உபநிடதத்தினுடைய சிந்தனைகளிலிருந்து எவ்வாறு நமக்கு வேதங்கள் பிறக்கிறதோ அந்த வேதங்களினுடைய வழியாக நாம் வேதங்களின் வழியாக முதலாவதாக நமக்கு கிடைக்கக்கூடியவை மந்திரங்கள். வேதங்கள் 4 விதமான ரிக், யசூர், சாம, அதர்வன என்ற வேதங்களில் மந்திரங்கள், அடுத்ததாக பிராமணங்கள், மூன்றாவதாக ஆரண்யம் என்று சொல்லப்படக்கூடியவை, நான்காவதாக உபநிடதங்கள். இந்த உபநிடதங்களில் இருந்துதான் நமக்கு தத்துவ கோட்பாடுகள் என்பது பிறக்கின்றன. இந்த உபநிடத சிந்தனைகளில் 108 விதமான உபநிடதங்கள் என்பவை சிறு சிறிது பெரிய பகுதிகளாகவும் சில பெரிய பகுதிகளாகவும் நமக்கு உபநிடதங்களாக கிடைக்கின்றன. இந்த உபநிடதத்தினுடைய கருத்துக்களின் வழியாக நமக்கு ஈசா உபநிஷம் என்று சொல்லப்படக்கூடியவை,
முழுவதுமாக பூரணமாக ஒரு அறிவை பெறுவது. பூரணமான அறிவு என்றால் நம்மளுடைய வாழ்வில் நாம் உயிருடன் வாழும் பொழுதே எவ்வாறெல்லாம் கர்மயோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்பதை கூறுவதன் மூலமாக நம்மால் எவ்வாறு இந்த சொர்க்கலோகம் பித்ருலோகம் என்று சொல்லப்படக்கூடியவை அடைந்து அந்த கர்மயோகத்தின் வழியாக நமக்கு அதன் உடனாக ஞான யோகத்தை நாம் கடைபிடித்தோமேயானால் எவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரம்மலோகம் என்று சொல்லப்படக்கூடியவை கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த யோகத்தினுடைய இந்த உபநிடதத்தினுடைய சிந்தனை. அப்ப இந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் நமக்கு செயல்படுத்தக்கூடிய அறிவாக ஞானமாக இந்திய தத்துவங்களானது விளங்குகின்றன. இந்திய தத்துவங்களுக்கான அடிப்படையாக உபநிடதங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த அறிவு என்பதை நாம் எவ்வாறு மாற்றத்தை நாம் உண்மை என்று சொல்லுகிறோமோ அதே போல் அந்த அறிவு என்பது எவ்வாறு இந்த மாற்றத்தை நாம் உணர்கிறோம் என்றால் அறிவின் வழியாக. அப்ப அறிவு என்பது நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அறிவு என்பது நமக்கு இரண்டு விதமா சொல்றாங்க. மெமரி ஞாபகம் சொல்றோம், பிரசன்டேஷனல் நாலேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டே இருக்கு. இந்திய தத்துவத்தில தியரி ஆஃப் நாலேஜ் என்று ஒன்று சொல்கிறார்கள். இந்த தியரி ஆஃப் நாலேஜ்ல வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளால வந்து இன்ஃபரன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு அனுமானத்தின் மூலமாக நமக்கு பெறப்படக்கூடிய அறிவுகளை ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு விதமாக கூறுகின்றன. பிரமாணங்கள் என்று பார்த்தீர்கள் 10 விதமான பிரமாணங்களை இந்திய தத்துவம் கொண்டுள்ளது. இந்த உபநிடத சிந்தனைகளிலிருந்து நமக்கு பிறக்கப்பட்டவைதான் பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களின் வாயாக குறிப்பாக 6 விதமான பிரமாணங்களை நாம் பார்க்கிறோம். 6 விதமான பிரமாணங்கள் என்பவை வந்து உங்களுக்கு வந்து பிரத்யக்ஷா, அனுமானா, சப்தா, அர்த்தாபதி, அனுமலாபதி என்று சொல்லப்படக்கூடிய பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமனி, பிரசம்சன் அண்ட் காகினேஷன் என்று சொல்லுவோம், நான் காகினேஷன் என்று. இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஒவ்வொரு விதமான பெர்செப்ஷன் நம் கண்களால் பார்க்கக்கூடியவை. இன்ஃபரன்ஸ் என்பது அனுமானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுகள். அனுமானம் என்றப்ப அதனுடைய வழிகள் இருக்குது. எவ்வாறான அறிவானது நமக்கு அனுமானத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று. அப்ப இந்த ஈசா உபநிடதத்தினுடைய கருத்துக்களினுடைய வாயிலாக பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப எவ்வாறெல்லாம் நம்மளுடைய கருத்தின் வெளிப்பாட்டினால் நம்மளுடைய தத்துவத்தினுடைய கோட்பாட்டின் மூலமாக ஒவ்வொரு தத்துவங்களினுடைய சிந்தனைகளின் வாயிலாக நம்மால் எவ்வாறு இந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது, பிரம்மத்தை எவ்வாறு நம்மால் உணர்ந்து அதனுடன் பூரணமாக நம்மால் இயங்க முடியும் என்பதை பற்றிய மிக விரிவான சிந்தனையுடைய கருத்துக்களை அடங்கியதுதான் இந்த ஈசா உபநிடதத்தினுடைய கருத்துக்கள். இந்த ஈசா உபநிடதம் என்பது மிகச்சிறிய ஒரு உபநிடதமாக நாம் பார்க்கிறோம். இவற்றில் வந்து மொத்தமே வந்து சொல்லணும்னா வெறும் 18 மந்திரங்களை மட்டுமே உடைய ஒரு உபநிடதமாக, ஒரு மிகச்சிறிய உபநிடதமாக நாம் இதை பார்க்கிறோம். இவற்றினுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் அடுத்த தொடர்ச்சியாக இந்த ஈசா உபநிடதத்தினுடைய கருத்துக்களை எவ்வாறு நமக்கு கதா உபனிஷத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கதா உபனிஷத்தின் மூலமாக அறிகிறோம் என்று நாம் தற்போது அடுத்த ஒரு பகுதியாக, நமக்கு நேரம் குறைவான சூழலில் ஒரு பகுதிக்கு அரை மணி நேரம் என்று நாம் இதை பிரித்து கொண்டு நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம். இன்று 2 விதமான உபநிடதங்கள் என்பதால் இதை முதல் பகுதியாக ஈசா உபநிடதத்தையும் இரண்டாவதாக கடோப உபநிடதத்தை நாம் பார்க்கிறோம். கதா உபனிஷத் என்று சொல்லப்படக்கூடிய கடோப உபநிடதத்தினுடைய கருத்துக்களை நாம் இங்கு பார்க்கிறோம். கடோ உபநிடதம் என்பவை தமிழில் நாம் கூறுகிறோம் கதா உபனிஷத் என்று சமஸ்கிருதத்தில் நாம் இதை கூறுகிறோம். இந்த கதா உபனிஷத் என்பது ஏன் கதா உபனிஷத் என்று நாம் கூறுகிறோம் எனால் இவை முழுக்க கதை வடிவிலான ஒரு உபநிடதமாக நாம் இதை பார்க்கிறோம். இவை மனிதர்களுக்கு ரிக், யசூர், சாம, அதர்வேதனத்தில் உபநிடத கருத்தினை யஜூர் வேதத்தில் இருந்து முன்னர் பார்த்த நாம் ஈசா உபநிடதமும் யஜூர் வேதம் தான். இந்த கதா உபநிடதமும் யஜூர் வேதத்தில் இருந்து பெறக்கூடியது. இந்த கதா உபநிடதமானது கதைகளை கூறுவதன் மூலமாக இந்த உபநிடதத்திற்கு கதா உபநிடதம் என்று பெயர் வந்தது. ஒரு பொருளை விளக்குவதற்கு இவை கதைகளின் மூலமாக உபநிடத கருத்துக்களை மிக தெளிவாக மனிதர்களுக்கு விளக்குகிறது.
அதனால் இதனை கதா உபநிடதம் என்று பெயர் பெற்றது. இவற்றில் 119 மந்திரங்கள் என்பவை உண்டு. 119 மந்திரங்களை கொண்டதுதான் கதா உபநிடதம். ஒவ்வொரு அத்தியாயங்களும் ஒவ்வொரு விதமான அந்த பாடல்கள், அந்த உபநிடத கருத்துக்கள் 119 மந்திரங்களையும் இவர்கள் எவ்வாறாக பிரிக்கிறார்கள் என்றால் 2 அத்தியாயங்களாக பிரிக்கிறார்கள். கதா உபநிடதத்தில் 2 விதமான அத்தியாயங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அத்தியாயங்களையும் 3 விதமான பிரிவுகளாக, அதாவது பகுதிகளாக பிரிக்கின்றனர். நாம் இந்த பகுதிக்கு பெயர்களை கதா உபநிடதம் என்று கூறப்படக்கூடிய இந்த அத்தியாயங்களை பிரிக்கக்கூடிய பகுதிகளை, 3 பகுதிகளை இவங்க என்ன சொல்றாங்கன்னா வள்ளிகள் என்று சொல்கிறார்கள். நன்றாக குறித்து கொள்ள வேண்டும். கதா உபநிஷத்தில் செப்பரேட் ஃபார் த பார்ட், the mantras separate for the part to name as வள்ளிகள், வள்ளிகள்னு சொல்றாங்க. நீங்க பிரசன்ன உபநிடதம், மண்டூக உபநிடதம், முண்டக்க உபநிடதத்துல நம்ம பார்த்தோமே ஆனால் அவர்கள் பகுதிகளை என்ன பார்த்தோம்னா கண்டிகள்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடியவை பிரிவுகளுக்கு பேர் கண்டிகள். முண்டக்க உபநிடத்துல என்ன சொல்றாங்க, மண்டூக உபநிடத்துல கண்டம்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டிகள், இவங்க கண்டம்னு சொல்லுவாங்க. ஆனா கடோபநிடதத்துல அவர்கள் கூறப்படக்கூடிய வார்த்தை என்பது வள்ளிகள் என்று கூறுகிறார்கள். அதாவது அத்தியாயங்களை 2 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்ட பகுதிகளை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். இந்த 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பெயரானவை கடோ உபநிடதத்தில் வள்ளிகள் என்று நாம் இதை கூறுகிறோம். இந்த வள்ளிகள் என்பவை கதை வடிவில் ஒவ்வொரு விதமான வள்ளிகளும் கதையை கூறக்கூடிய வடிவில் இருப்பதால் இதனை நாம் கடோப உபநிடதம் என்று கூறுகிறோம். இந்த உபநிடதத்தினுடைய மந்திரம் நாம் எவ்வாறு ஈசா உபநிடதத்தில் கூறப்பட்ட பூர்ணமதம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்தோமோ அதே போல் கடோபநிடதத்தில் ஒரு மந்திரம் உண்டு. எவ்வாறு இந்த கடோப உபநிடத மந்திரமானது நமக்கு மந்திரத்தினுடைய விளக்கங்களை கூறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்ப இந்த மந்திரமானது சகானாவது சன புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவ தீதமஸ்து மா வித்வசே வகை ஓம் சாந்தி 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 என்று சொல்லப்படக்கூடிய கடோபநிடதத்தினுடைய மந்திரம் இவைதான். இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு பெறக்கூடிய அறிவுகள் என்று என்ன என்று பார்த்தோமேயானால் இவை இறைவனானவன் குருவையும் சீடரையும் காப்பாற்றட்டும் என்று சொல்கிறது. சகனாவது சனே புகத்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது இந்த இறைவனானவன் குருவையும், ஒரு மாணவர் என்றால், ஒரு சீடர் என்றால் அவருக்கு ஒரு குரு என்று வேண்டும். குரு இல்லாமல் நாம் எதையும் கற்றுக்கொள்ள இயலாது. குருவானவன் தான் நம்முடைய மனதினுடைய சிந்தனைகளை தெளிவடைய செய்கிறான். அப்ப இந்த குருவானவனும் சீடராகவும் இருவரையும், குரு நல்லா இருந்தால்தான் சீடர் நல்லா இருக்க முடியும். சீடர்கள் இருந்தால்தான் அவருக்கு குரு என்ற அந்தஸ்து கிடைக்கும். சீடர் இல்லைன்னா குருக்கு எங்கே அந்தஸ்து கிடைக்கும்? இப்ப நீங்க மாணவர்கள் இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு என்ன வேலை? ஒன்றும் வேலையே இல்லை. அதுபோல இந்த இறைவனானவன், இந்த பரிபூர்ணமான இறைவனானவன் இந்த உலகத்தில் குருவையும் சீடரையும் காப்பாற்றட்டும். எங்களது அடுத்ததாக நாங்கள் இருவரும், எங்களதுனா நாங்கள் இருவரும் குருவும் சீடரும் நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளையும் நல்ல ஒரு முயற்சியாக மாற்றட்டும். எங்களுடைய கல்வியானது ஒரு மொழி மிகுந்ததாக, ஒரு பிரகாசமானதாக, தங்குதடையற்றதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து என்பது இதுதான். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், டீச்சரை பள்ளியில ஸ்கூல்ல மாணவர்கள்லாம் புகார் தெரிவிக்கிறாங்க.
இவர் என்னை அடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றோம். அப்ப இந்த கதை உபநிடதத்தில் என்றோ சொல்லிட்டான். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மளுடைய வேதங்கள் வந்து கூறுது பாருங்க. ஒவ்வொரு வேதமும் எவ்வாறெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துவதாக அமைந்துள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம ஏதோ சமஸ்கிருத கருத்துன்னு சொல்லி நம்ம நினைச்சு ஒதுக்குறோம்னா, இந்த கருத்துக்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபார் டீச்சிங் வேல்யூ எஜுகேஷன், மனிதனுடைய வாழ்வானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உபதேசம் செய்வதுதான் இந்த வேதங்கள் முழுக்க. அப்ப நம்மளுக்கு இந்த பகுதியில் என்ன சொல்றாங்க, குருவையும் சீடரையும் எந்த விதத்திலும் சீடர் குருவையோ வெறுக்காமலும் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இல்லாமலும் ஒருமித்த கருத்தோடு சீடரையும் குருவையும் வெறுக்காமல் இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை கேட்கக்கூடிய ஒரு மந்திரம்தான் இந்த கடோப மந்திரமாக நாம் இதை பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த மந்திரத்தினுடைய கருத்தின் மூலமாக நமக்கு என்ன கதை சொல்லுது அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா கதா உபநிடதம் என்றாலே கதை என்று சொல்லிட்டோம். அப்ப உபநிடதம்னா என்னன்னு பார்க்கிறோம். உபநிடதங்கள் வந்து 119 மந்திரங்களை கொண்டுள்ளது. இந்த 119 மந்திரங்களும் என்பவை அத்தியாயங்கள் 2 அத்தியாயங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த மந்திரங்கள் பிரிக்கப்பட்ட 2 அத்தியாயங்களை 3 பகுதிகளாக ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாம் என்ன செய்யறோம், 2 அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். இந்த 3 விதமான பகுதிகளை நாம் என்ன கூறுகிறோம், வள்ளிகள் என்று கூறுகிறோம். இந்த வள்ளிகள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமேயானால், இறைவன் என்பவன் குருவையும் சீடரையும் காப்பாற்றட்டும், குருவுக்கும் சீடருக்கும் உள்ள நல்லிணக்கம் உருவாக வேண்டும், அவற்றின் மூலமாக ஒருவர் வெறுக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுத்தன்மையை மாணவ ஆசிரிய உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த கதை உபநிடத்தை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த உபநிடதத்தை பெரும்பாலும் மிகவும் ரசித்த ஒருவர் என்று பார்த்தோமேயானால் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருக்கு உபநிடத கருத்துக்களில் எந்த உபநிடதம் பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு வந்து விவேகானந்தர் வந்து என்ன பதில் இருக்கிறாருன்னா, இந்த கதா உபநிடதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வேதங்களில் 108 உபநிடதங்களிலே எனக்கு பிடித்த உபநிடதம் என்பது இந்த கதா உபநிடதம் என்று கூறியிருக்கிறார். ஏன் அந்த கதா உபநிடதம் என்று பார்க்கிறார் என்றால், ஆத்ம ஞானத்தை நாம் எவ்வாறு பெறுவது என்பதுதான் இந்த கதையினுடைய மிக முக்கியமான சிறப்பு. இந்த கதா உபநிடதம் என்ன கூறுகிறது என்று பார்த்தோமேயானால், நசிகேதன் என்ற ஒருவனுடைய கதைதான் இந்த கதா உபநிடதம். இந்த கதா உபநிடதத்தில் நசிகேதன் என்ற ஒரு பாத்திரம் என்பவை வருகிறது. இந்த நசிகேதன் என்பவனுக்கு யமதர்ம ராஜா என்பவர் எவ்வாறு ஆத்ம தத்துவத்தை அளித்தார். நசிகேதன் என்பவன் யார்? இந்த நசிகேதனுக்கு யமதர்ம ராஜா ஆத்ம ஞானம் அல்லது ஆத்ம தத்துவத்தை போதித்த ஒரு கதை தான் இந்த கதா உபநிடதத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த 119 மந்திரங்கள் ஒரு கதையாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த நசிகேதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாகங்கள்லாம் நடத்துவாங்க. அஸ்வமேத யாகம் அப்படின்னு நீங்க டிவில எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு குதிரையை வச்சு ஒவ்வொரு ராஜ்யமா போகும். யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க கூட சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை எடுப்பாங்க. பிடிக்கலைன்னா அந்த ராஜ்யம் வந்து அவங்களுக்கு சொந்தமாயிடும். இதுதான் வந்து நாம் அஸ்வமேத யாகம் என்று சொல்கிறோம். அது போல ஒவ்வொரு விதமான யாகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அப்படி பார்க்கையில் விஜ்வஜித் என்ற ஒரு யாகம் உள்ளது. விஜ்வஜித் என்ற ஒரு யாகம் உண்டு. இந்த விஜ்வஜித் என்ற யாகம் என்பது என்னவென்றால், நாம் யாகத்தை நிறைவு செய்தவுடன் நம்மளுடைய செல்வங்கள் அனைத்தையும் தானமாக கொடுக்க வேண்டும். நம்மிடம் உள்ள அனைத்து விதமான செல்வங்களையும் தானமாக கொடுத்துவிடும் என்பதுதான் இந்த யாகத்தினுடைய நியதி. இந்த நியதியினை நன்கு தெரிந்து கொண்டு இந்த நசிகேதன் என்பவனுடைய தந்தை வஜ்ரவசு என்று சொல்லப்படக்கூடிய வஜ்ரவசு என்பவர் வந்து ஒரு அரசர். இந்த வஜ்ரவசு என்பவர் வந்து ஒரு யாகத்தை நடத்துகிறார். என்ன யாகம் என்றால் விஜ்வஜித் யாகம். இதனை செய்துவிட்டு இவர் இந்த யாகத்தின் முடிவடைய பலனாக யாகம் முடிந்தவுடன் யாகசாலைக்கு நாம் நம்மளுடைய செல்வம் அனைத்தையும் தானமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இந்த வஜ்ரவசு என்ற நபரானவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அங்கே நிற்கக்கூடிய கறவை பசுக்கள், எதையெல்லாம் கறவை மாடுகளாக உள்ளனையோ இந்த கறவை பசுக்கள் அனைத்தையும் நான்
தானமாக தருகிறேன் என்று கூறிவிட்டு மற்ற செல்வங்களை தராமல் இந்த கறவை பசுகளை மட்டும் கொடுத்து விடுகிறார். இதை பார்த்த நசிகேதன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வஜ்ரவசனுடைய மகன் நசிகேதன் பார்த்து கொண்டவன் தன் தந்தையிடம் என்னை யாருக்கு தானமாக தரப்போகிறீர்கள் என்று வினவுகிறான். ஒவ்வொரு முறையும் தந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை யாருக்கு தரப்போகிறீர்கள், என்னை யாருக்கு தானமாக தரப்போகிறீர்கள், என்னை யாருக்கு தானமாக தரப்போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நிலையில் வஜ்ரவசு கோபமடைந்து உன்னை நான் யமனுக்கு தானமாக தரப்போகிறேன் என்று கூறிவிடுகிறார். யமனுக்கு தானமாக தரப்படுகிறேன் என்று கூறியவுடன் அவன் யமலோகத்திற்கு சென்று விடுகிறான். இந்த கதையில் நமக்கு வரக்கூடியது. அப்ப யமலோகத்தில் சென்ற நசிகேதன் 3 பகல்களும் இரவுடனும் 3 பகல் இரவுடன் யமலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறான் யமதர்மராஜனை சந்திப்பதற்காக. யமதர்மராஜனை 3 பகல் இரவுகள் கழித்து சந்திக்கிறார். தன்னை சந்திக்க வந்த விருந்தாளியை நாம் இவ்வளவு நேரம் காக்க வைத்து விட்டோம் என்று மனம் வருந்திய யமதர்மன் அவருக்கு 3 வரங்களை தருகிறார். 3 இரவு பகல்களை காத்திருந்தபடியால் 3 வரம் தருவதாக யமதர்மன் கூறுகிறார். அவற்றில் முதலாவது வரமாக அவன் கேட்கக்கூடியது, இந்த உலகத்தில் நாம் எந்த யாகம் செய்தால் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு, மக்கள் அனைவரும் ஒரு சொர்க்கலோகம் அடைவதற்கு எந்த யாகத்தை நாம் செய்தால் நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் என்ற ஒரு வரத்தினை கேட்கிறார். மக்களுக்காக கேட்கப்படக்கூடிய ஒரு வரம். 3வது வரம் என்பது, நான் இந்த உடல் என்பது அழிந்த பிறகு அழியாது இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை இருக்கின்ற ஆத்ம தத்துவ ஞானத்தை எனக்கு நீங்கள் கூறி வரமளிக்க வேண்டும் என கூறுகிறார். இதுல 2 விதமான, முதல் 2 வரம் கேட்ட தன் தந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வரத்தையும், இந்த உலக மக்கள் எல்லாரும் துன்புற்று வாழாமல் அனைவருமே சொர்க்கலோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வரம் என்ன கிடைக்க வேண்டும் என்பதை யமதர்மராஜா 2 வரங்களை அளித்து விடுகிறார். இந்த 3வது வரமான ஆத்ம தத்துவ வரத்தினை அவனுக்கு அளிக்க முடியாது என்றும், அதற்கு நிறைய சோதனைகளை கடக்க வேண்டும், சில பரீட்சைகள் உனக்கு வைக்கப்படுகிறது என்று யமதர்மராஜா கூறுகிறார். யமதர்மனுக்கும் நசிகேதனுக்கும் நிறைய உரையாடல்கள் நடக்கின்றன. நிறைய சோதனைகளை யமதர்மன் கூறுகிறார். கூறுவதன் விளைவாக அவருடைய மனதை மாற்ற இயல முடியவில்லை. யமதர்மனால் நசிகேதனுடைய சிந்தனைகளை மாற்ற இயலவில்லை. சொர்க்கலோகத்தை காட்டுகிறார். சொர்க்கலோகத்தில் எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு உள்ள விஷயங்களை பற்றி தெளிவடைய வைக்கிறார். ஆனால் அவை அனைத்தையுமே நசிகேதன் மறுத்து விடுகிறார். முழுமையாக எனக்கு ஆத்ம தத்துவத்தை தான் எனக்கு வழங்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த காரணத்தை கண்டு பல்வேறு விதமான சோதனைகளில் வெற்றி பெற்றதால் யமதர்மன் நசிகேதனுக்கு இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை போதிப்பதென முடிவெடுத்து ஆத்ம தத்துவ ஞானத்தை பற்றி கூறுகிறார். இந்த ஆத்ம தத்துவம் என்பதை பிரம்ம தத்துவம் அறிந்தவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது, இந்த ஆத்ம ஞான தத்துவம் என்பது வேறு ஒன்றுமல்ல. பிரம்ம தத்துவம் என்பதை உயிருடன் இருக்கும் போதே மனநிறைவு பெற்று அடைவதை சீவமுக்தின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஜீவன் முக்தி, ஜீவமுக்தி என்று சொல்கிறோம். இந்த மரணத்திற்கு பின்பாக நாம் ஜீவமுக்தி அடைந்து ஆத்ம தத்துவ ஞானத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்வானது உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த ஜீவனானது முக்தி அடைந்து, பின்னர் நம்மளுடைய உடலானது அழியும் பொழுது நம் மரணத்திற்கு பின்பாக விதேக முக்தி என்று சொல்லப்படக்கூடிய பிறப்பில்லாத ஒரு பேரின்ப வாழ்வை வாழ்வதைத்தான் யமதேவர் என்ன கூறுகிறார் என்றால் பிரம்ம ஞானம், அந்த பிரம்ம தத்துவத்தை நசிகேதனுக்கு விரிவாக கூறுகிறார். ஆக இந்த நசிகேதனுடைய கதையாக இந்த கதா உபநிடதத்தை நாம் இன்று பார்க்கிறோம். அப்படியெனில் 2 விதமான உபநிடத சிந்தனைகளிலுமே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய கருத்தானது ஒன்றே ஒன்றுதான்.
இந்த உலகத்தில் உள்ள பிரம்மன், பிரம்மன்னா நம்மளை படைத்த பிரம்மன் இல்லை, அது ஒரு பிரம்மன். இந்த பிரம்மன் என்பதை நாம் நேம்லெஸ், கடவுளுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட சக்தி, ஆம்னிஷியன்ட் சொல்லுவோம், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிஷியன்ட், சர்வ வல்லமை வாய்ந்த, எல்லா அறிவும் பொருந்திய, ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை வாய்ந்த, ஆம்னிஷியன்ட், எல்லா அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு பொருள். அந்த பரம்பொருளை தேடுவதுதான் பிரம்ம ஞானம் என்று கதா உபநிடத கருத்தானது வலியுறுத்துகிறது. அப்ப நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை எவ்வாறு இந்திய தத்துவங்கள் செம்மைப்படுத்துகின்றன என்று பார்த்தோமேயானால், ஒவ்வொரு விதமான உபநிடத கருத்துக்கள், நாம் சென்ற வகுப்பில் பார்த்த பிரசன்ன உபநிடதம், மண்டுக உபநிடதம், முண்டக உபநிடதம், இன்றைய வகுப்பில் பார்த்த ஈசா உபநிடதம், கடோப உபநிடதம், அனைத்துமே ஒரு விதமான மைய புள்ளியாக நமக்கு விளக்குவது என்ன என்று பார்த்தோமேயானால், நம்மளுடைய ஆன்மாவினுடைய தூய்மை, நம்மளுடைய ஆன்மாவை எவ்வாறு நாம் ஒருநிலைப்படுத்துவது, இந்த ஆன்மாவை நாம் ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக எவ்வாறு நம்மால் இந்த பிரம்ம ஞானத்தை, இந்த உடலானது அழிந்தாலும் பிறப்பிறப்பில்லாத ஒரு பகுதியாக நம்மளுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு உயிரினுடைய ஒரு நிலைத்தன்மையையும் நிலையான ஒரு தன்மையை அடைவதற்காக, பிரம்மத்தை அடைவதற்காக கூறப்படக்கூடிய கருத்துக்களை தான் எல்லாம் உள்ளடக்கியவை தான் இந்த வேதங்கள். இந்த வேதங்கள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்திய தத்துவமானது அடிப்படையாக வேதங்களை அடிப்படையாக கொண்டக்கூடிய ஒரு தத்துவ பிரிவாக நாம் பார்க்கிறோம். ஒரு ரீகேப்பாக 2 விதமான உபநிடத கருத்துக்களுக்கு பிறகு இந்த உபநிடதங்களானவை நமக்கு வேதங்களின் மூலமாக கிடைக்கின்றன என்பதை மாணவர்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேதங்கள் 4 விதமான வேதங்களாக கூறப்படுகின்றன. 4 விதமான வேதங்கள் என்பது ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4 விதமான வேதங்களிலிருந்து பெறக்கூடியவையாக நமக்கு மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யம், அடுத்ததாக உபநிடதம். இந்த உபநிடதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியவைதான் தத்துவ கருத்துக்கள். இந்த தத்துவ கருத்துக்கள் என்பது வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவ கருத்துக்களும் இந்திய தத்துவத்தில் உண்டு, வேதங்களை மறுக்கக்கூடிய கருத்துக்களும் இந்திய தத்துவத்தில் உண்டு என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விதமான வேதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சமயங்களாக நாம் நியாயா, வைசேசிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா அண்டு வேதாந்தா என்று 6 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த 6 பிரிவுகளின் மூலமாக நாம் ஒவ்வொரு பிரிவும் நமக்கு எவ்வாறு சிந்தனையை உணர்த்துகிறது என்றால், வேதங்களை அடிப்படையாக வைத்து எவ்வாறு இந்த உலகம் என்பதை கூறுகிறது, பிரம்மத்தை பற்றி கூறுகிறது, நம்மளுடைய இந்த ஜீவன் ஆத்மாவை பற்றி கூறுகிறது என்று பார்த்தோமேயானால், பிரமாணங்களின் வழியாக, பிரமா என்றால் வேலிட் நாலேஜ், நாம் முன்னர் வகுப்பில் பார்த்ததை இப்பொழுது ஒரு ரீகேப், இந்த அனைத்தையும் எவ்வாறு உபநிடத சிந்தனைகள் வலியுறுத்தின என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேலிட் நாலேஜ் என்பது பிரமா என்று கூறுகிறோம். பிரமாணா என்றால் சோர்ஸ் ஆஃப் வேலிட் நாலேஜ், இந்த அறிவு என்பது நமக்கு, வேலிட் நாலேஜ் என்பது பிரமா, பிரமா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியவை அறிவானது. இந்த அறிவானது எதன் மூலமாக கிடைக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோமேயானால், அவற்றிற்கு பெயராக பிரமாணங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த பிரமாணங்கள் என்பது 10 வகையாக உண்டு. அவற்றில் 6 வித பிரமாணங்கள் என்பது நமது இந்திய தத்துவத்தில் பொதுவாக பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஒவ்வொரு பிரமாணங்களின் வழியாகவும் நம்மளுடைய அறிவை செம்மைப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்பதை நாம் பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் இந்திய தத்துவத்தில் என்ன கூறுகிறது என்று பார்த்தோமேயானால், இந்த உலகமானது எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கிறது, இந்த உலகத்தில் எவை நிலையானவை, எவை நிலையற்றவை, நிலையற்றவை என்றால் எவை, நிலையானவை என்றால் எவை என்பதெல்லாம் ஒரு தத்துவத்தின் வாயிலாக, ஒரு தத்துவ நோக்கத்தோடு, ஒரு தத்துவத்தை அலசி பார்ப்பதன் மூலமாக நம்மால் எவ்வாறு இந்த உலகை புரிந்து கொள்ள முடியும், இந்த உலகில் எவ்வாறு நம்மளுடைய வாழ்வை செம்மைப்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து நாம் இங்கு பார்க்கிறோம். எவ்வாறெல்லாம் ஒரு மனிதன் என்பவன் உபநிடத கருத்துக்களின் வழியாக, இந்த உபநிடதத்தினுடைய சிந்தனையாக நம்மால் எவ்வாறு
இந்த வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்துவது. வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்வை சமப்படுத்துகிறானா, சரிப்படுத்தி வாழ்கிறானா, மனிதன் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்ற ஒரு கேள்விக்கெல்லாம் விடை என்பது இந்திய தத்துவத்தினுடைய உபநிடதத்திலிருந்து பிறக்கின்றது. உபநிடதம் என்றால் வெறும் சமஸ்கிருத வார்த்தையாக நாம் பார்த்து விடக்கூடாது. எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு புரியக்கூடிய வகைகளில் கதைகள் சொல்வதன் மூலமாக உபநிடதத்தை போதிக்கின்றன. ஒவ்வொரு வேதங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் முறைகளை செம்மைப்படுத்துவதுதான் இந்த உபநிடதத்தினுடைய கருத்துக்களாக அமைகின்றன. உபநிடதத்தில் வேதங்களை மட்டும்தான் மையமாக கொண்டு இந்த உபநிடத கருத்துக்கள் இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் அதுவும் அல்ல. இவற்றில் உபநிடதத்தை ஏற்றுக்கொண்டு உபநிடதத்தை தெரிந்து கொண்டாலும் இந்திய தத்துவமானது வேதங்களை மறுத்தும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இங்கு நிலவி உள்ளன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உபநிடதங்கள் எவ்வாறாக நமக்கு பயன்படுகின்றன என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ உபநிடதத்தினுடைய சிந்தனைகளினுடைய மைய புள்ளி என்பது வேதம். வேதங்களில் ஹைமன்ஸ் என்று சொல்லுவோம், ஹைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாடல்கள் மூலமாக எவ்வாறு ஒரு மனிதன் என்பவன் வாழ வேண்டும், அந்த பாடல்களின் மூலமாக ஒவ்வொரு வேதங்களும் சொல்லக்கூடிய அந்த யோக முறைகள், கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். இவர்கள் கர்மயோகம் என்றால் ஆக்ஷன், நம்மளுடைய செயல்பாடு. எவ்வாறு ஒருவருக்கு உதவி செய்கிறோம்னா அந்த உதவி செய்வதன் மூலமாக நம்மளுடைய நன்னடத்தை, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் உள்ள ஒழுக்கங்கள் போன்றவைகள் மூலமாக நம் கர்மத்தின் அடிப்படையில் நாம் பலன். ஒருத்தர் கீழே விழுந்துட்டா கூட உனக்கு கர்மாயா அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்னா உன்னுடைய வினை. கர்மா என்றால் ஆக்ஷன். பகவத்கீதையை நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த உபநிடதத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உபநிடதத்திலிருந்து நிறைய வருது, எபிக்ஸ் வருது, புராணங்கள் வருது. புராணங்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடியவை தான் எபிக்ஸ் மூலியமா, புராணத்தின் மூலியம் எபிக்ஸ் ஆகி எபிக்ஸ்ல இருந்து வரக்கூடியதான் இந்த ரெண்டு விதமானது, ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காப்பியை பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஒரே இதுதான் கர்மா, ஆக்ஷன். என்ன சொல்றான், நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லி, நிஷ்காம கர்மா, டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டின்னு சொல்றோம். உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதற்காக நாம் வேலை பார்க்கிறோம்னா சம்பளம் இல்லாம போகுமா? கண்டிப்பா இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லப்படக்கூடியவை அந்த பலன்களை என்பதை, நீ பலன்களை பார்த்து எதையும் வேலை செய்யாதே. அவர்கள் கூறுவது அதுதான். அதற்காக வேலை பார்த்தால் ஊதியம் கிடைக்காது என்பதெல்லாம் அல்ல. கடமையை செஞ்சுட்டு வா அப்படின்னா இன்றைய உலகில் வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனை பிறக்கிறது தத்துவ ரீதியாக. அப்ப அன்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை என்பது டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டி என்பது உன்னுடைய செயல்பாடானது முழுமையாக அந்த கடமையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதுதான் அவங்க சொல்றது. அதற்காக நீ செய்த கடமைக்கான பலன் இருக்குமானா கண்டிப்பா உண்டு. கடமைக்கான பலன், நீ செய்யக்கூடிய வேலைக்கான பலன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீ அந்த வேலையை செய்யும் பொழுதே அந்த பலனை நினைத்து கொண்டே செய்யாதே என்பதுதான் அதற்கு முழுமையான அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மகாபாரதத்தினுடைய கருத்து என்பதே 18 விதமான அத்தியாயங்கள். 18 விதமான அத்தியாயத்திலும் அவர்கள் கூறப்படக்கூடிய ஒட்டுமொத்த சிந்தனை, மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் என்னவென்றால் டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டிஸ். அதான், அதை நீங்கள் கதா உபநிடதத்தின் கூட ஒப்பிடலாம். அதனால்தான் இந்த உதாரணத்தை நாம் கூறுகிறோம். டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டினா உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது வேற எதை பற்றியும் நீ மனதில் நினைக்காதே, உன்னுடைய கடமையை மட்டும் செய், கடமையே கண்ணாயிரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கடமையை செய்வதன் மூலமாக உனக்கு அந்த அட்டைன் ஃபார் முக்தி இல்லை மோட்சம் என்று கூறுகிறார்கள், அவை நமக்கு கிடைக்கும் என்றால் அது உறுதியாக கிடைக்கும் என்பது கர்மயோகத்தினுடைய நம்பிக்கை. கர்மயோகத்தின் வழியாகத்தான் அவை பார்க்கப்படுகிறது. அதே போல் பக்தி யோகம். பக்தி யோகம்ன்றது நிறைய நம்ம சொல்லலாம். துளசிதாசரை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எப்படி ஆண்டாள சொல்லலாம். பக்தியின் மூலமாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆண்டாள் நம்ம மாலை போடுறது கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாலையை சூடி கொடுத்தாள் என்ற மாலையெல்லாம் கதைகளில் வருகிறது. அப்ப எவ்வாறு பக்தி யோகத்தின் மூலமாக நாம் அனைத்தும் உள்ள இந்த பூரணமான உள்ள ஈஸ்வரனை
இந்த பூரணமான உள்ள இறைவனை, பூர்ணமாக உள்ள பிரம்மத்தை அடைவது என்பது எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 2 விதமான யோகங்களின் மூலமாக, கர்ம யோகத்தின் மூலமாகவும் பக்தி யோகத்தின் மூலமாகவும் நாம் பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோமேயானால், கர்ம யோகத்தின் மூலமாகவும் பக்தி யோகத்தின் மூலமாகவும் நாம் இந்துத்துவ தத்துவத்தில் கூறப்படக்கூடிய சொர்க்கலோகத்தையும் திருலோகத்தையும் அடையலாமே தவிர, நாம் என்று பிரம்மலோகத்தை, பிரம்மனுக்கு உண்டான அந்த பிரம்மம், பிரம்மம் என்பது பிரம்மன் அல்ல, பிரம்மம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது, இந்த உலகில் பெயர் இல்லாதது, பெயர் சொல்ல முடியாதது, ஆனா பெண்ணா என்று கூற முடியாது, நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ், இது ஒரு பரிபூரணமான ஒரு பிரம்மத்தை நாம் அடைய வேண்டுமெனில் நமக்கு இன்டலெக்சுவல் பாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஞான யோகத்தின் மார்க்கமாகத்தான் நமக்கு அவை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு, பக்தி யோகமும் கர்ம யோகத்துடன் சேர்ந்து என்று நமக்கு ஞான யோகத்தின் மூலமாக அந்த ஞானம் என்பது கிடைத்து நமக்குள் ஒரு விசாலமான ஒரு விசாரணை, செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள், மனதில் நம்மை நிறுத்தி கொண்டு நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டதால் தான் ரமண மகரிஷி பிறந்தார். ரமண மகரிஷி மதுரை என்று சொல்கிறார். மதுரையில் ரமண மகரிஷி வாழ்ந்து பிறகு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தன்னை யார் என்று பரிசோதித்தார். நான் யார் என்ற கேள்வியை கேட்டதால் இன்று ஒரு ரிஷியாக அவர் ஒரு அந்த பிரம்மத்தை அடைந்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதராக, நம்மளுடன் வாழ்ந்த சக மனிதராக எவ்வாறு அடைந்தார் என்பதை நாம் உணர்கிறோம். அப்படியெனில் ஒரு மனிதன் என்பவன் எவ்வாறு அந்த பிரம்மத்தை அடைய முடியும் என்பதை இந்த உபநிடதங்கள் எவ்வாறு கூறுகின்றன என்றால், நமக்கு காட்டக்கூடிய இந்த மார்க்கங்களின் வழியாக, கதா உபநிடத்தினுடைய இறுதியான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோமே, ஆனால் மனிதனுக்குடைய அந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் எவ்வாறு இறுதியாக அந்த விதேக முக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேக முக்தி என்பது எவ்வாறு கிடைக்கக்கூடியது, பிறப்பு இறப்பற்ற ஒரு பேரில்லா ஒரு பேரின்பத்தை அடையக்கூடிய அந்த விதேக முக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்ம ஞானம் என்பது எவ்வாறு கிடைக்க முடியும் என்று பார்த்தோமே, ஆனால் உபநிடதத்தினுடைய அனைத்து விதமான சிந்தனைகளும் நமக்கு போதிப்பது கர்மயோகத்தின் வழியாகவும் பக்தி யோகத்தின் வழியாகவும் நான் பெறப்படக்கூடிய இந்த மன நிறைவானது, இந்த பிரம்மத்தினுடைய மன நிறைவு என்பது நாம் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அடையக்கூடிய ஒரு நிலைதான் ஜீவமுக்தி. இந்த ஜீவன் என்பது அமைதியாக இருக்க வேண்டும். இந்த ஜீவன் என்பது ஒரு இங்கும் அங்கும் ஆடிக்கொள்ளாமல் ஒரு நிலையான ஒரு சக்தியினை பெற்று ஒரு பூரணத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா உபநிடதத்தினுடைய கருத்துப்படி பூரணமாக, பரிபூரணமாக ஒரு அமைதியான நிலையினை இந்த மனமானது பெற்று இங்கும் அங்கும் அசையாமல், ஓடாமல், ஒளியாமல் இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஜீவனில் இருந்து, இந்த ஜீவ ஆத்மாவிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே முழு மனநிறைவுடன் இருப்பதைத்தான் இந்திய தத்துவங்கள் உபநிடத கருத்துக்களின் வாயிலாக, உபநிடத கருத்துக்கள் இந்திய தத்துவங்களின் வாயிலாக என்றுதான் நாம் கூற வேண்டும். உபநிடதங்கள் நமக்கு கூறினாலும் கூட இதற்கான அறிவினை இந்திய தத்துவங்கள் தான் அவற்றின் பார்வையிலிருந்து விளக்குகின்றன. அப்படி பார்த்தோமே ஆனால் உபநிடத தத்துவத்தினுடைய கருத்துக்களை இந்திய தத்துவமானது ஜீவ முக்தி என்று சொல்லப்படக்கூடியவை நாம் வாழும் இந்த காலத்தில் நாம் உயிருடன் இருக்கும் பொழுது, இறந்த பின்பு அல்ல, நாம் உயிருடன் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனமானது ஒரு முழுமையான நிறைவு பெற வேண்டும் என்பதை கூறுகிறது. இந்த மனமானது முழுமையாக நிறைவன் பெற வேண்டும் என்றால் இதனை ஜீவன் முக்தி என்று கூறுகிறோம். ஜீவன் முக்தி என்றால் ஒருவர் இறந்த பின்பு கிடைப்பதல்ல, இறப்பதற்கு முன்னாலே நம்மளுடைய மனமானது அமைதி பெற்று, இந்த மனமானது ஒருநிலைப்படுத்தி பிரம்மத்தோடு நாம் என்று
ஐக்கியப்படுகிறதோ, அந்த ஐக்கியப்படும் பொழுது நம்மளுடைய மனமானது எங்கும் செல்லாமல் மனம் ஒரு நிலையாக ஆசையற்று நம்மளுடைய மனம் ஒரே சிந்தனையுடன் மன நிறைவுடன் இருக்கக்கூடியவை ஜீவ முக்தி என்று கூறுகிறோம். இந்த ஜீவ முக்தியானது நமக்கு என்று கிடைக்கிறதோ அன்று நம் மனம் அமைதியான சூழலில் நம்மளுடைய ஞானத்தை தேடும். அந்த ஞான யோகத்தின் மார்க்கம் வழியாக அறிவு என்பதை நாம் தத்துவ விசாரணையின் மூலமாக அடைந்தோமேயானால் நமக்கு அந்த ஞானமானது கிடைக்கும். என்ன ஞானமானது கிடைக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த உலகமானது பொய், இந்த உலகம் என்பது தோற்றம் என்பது ஒரு மாயை, இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் என்றும் நிலையான நித்தியமான பொருள் என்று சொல்லுமேயானால் அவை பரிபூரணமான ஒரு பிரம்மம் தான். இந்த பிரம்மம் என்பதுதான் நம் வாழ்வினுடைய மிக முக்கியமான அட்டைன்ட் ஃபார் சுப்ரீம் ரியாலிட்டி என்று கூறப்படக்கூடிய ஒரு எட்டர்னல் ஃபோர்ஸ். அவற்றின் மூலமாகத்தான் இந்த உலகம் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மத்தை நாம் அடைய வேண்டுமெனில் நம்மளுடைய உடல் ஒழுக்கத்தையும் உள்ள தூய்மையும் மூலமாகவும் நம்மால் அடைய முடியும் என்ற ஒரு சிந்தனையை நம்மால் வகுத்து கொண்டு தத்துவ கருத்துக்களின் வாயிலாக நம்மளுடைய ஜீவனை முக்தி அடைய செய்து பின்னர் நம் வாழ்நாளில் ஞானத்தின் மூலமாக ஞான மார்க்கத்தின் மூலமாக உலகத்தில் பிரம்மம் என்பது வேறாக இல்லை, பிரம்மம் நானும் ஒன்றுதான் என்று இந்த கதா உபநிடதத்தில் கூறக்கூடிய எவ்வாறெல்லாம் குருவையும் சீடரையும் ஒன்றாக படுத்தி, சீடர் வேறு குரு வேறு அல்ல, குருவையும் காப்பாற்றட்டும் சீடரையும் காப்பாற்றட்டும், குருவும் சீடரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்களை செய்வதற்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு மோனிசம் என்று சொல்லப்படக்கூடிய அத்வைத சித்தாந்த கருத்தையும் இந்த கதா உபநிடதம் விளக்குகிறது என்றால் அவை மிகையாகாது. எவ்வாறு நாம் அத்வைத வேதாந்தத்தில் அயம் பிரம்மன், அயம் ஆத்மன் பிரம்மன், அயம் பிரஞானம் பிரம்மன், தத்துவமசி என்று கூறுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம். என்ன பிரம்மம்? செல்ஃப் ரியலைசேஷன். நீ உன்னை அறிந்தால், அந்த உன்னை அறிந்தால் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வி. இந்த அறிந்தால் என்பவைக்குள் 1000 அர்த்தங்கள் உள்ளன. மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையைத்தான் நீ உன்னை அறிந்தால் என்று கூறுகிறோம். நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? இந்த வாழ்க்கையானது உண்மையானதா? இந்த வாழ்க்கை உண்மையானதா என்றால் நாம் எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து இருக்கிறோம்? நம்மால் இந்த உலகத்திற்கு என்ன பயன்? இந்த உலகத்திற்கு என்னுடைய கொடை என்ன என்ற பல்வேறு விதமான கேள்விகள் எப்பொழுது பிறக்கும் என்றால் இந்த ஞானத்தின் வாயிலாக, இந்த ஞான மார்க்கத்தின் வாயிலாக. அப்பொழுது என்று ஒருவன் இந்த ஞானத்தின் வழியாக இந்த உலகை நினைத்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறைவன் நீக்கமற இருக்கிறான் என்ற ஒரு உண்மையை, ஒரு பூரணத்துவமான ஒரு பரிமாணங்களினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் அனைத்திலுமே இறைவனை என்று நாம் பார்க்கிறோமோ அதன் மூலமாக நம்மால் இந்த உலகில் வெற்றி பெற முடியும் என்று கூறுவதுதான் உபநிடதத்தினுடைய அனைத்து விதமான உபநிடதத்தினுடைய கருத்துக்களாக இருக்க முடியும். ஒவ்வொன்றில் மந்திரங்கள் மூலமாகவும், ஒரு சில உபநிடதங்களில் பாடல்களினுடைய வரிகளின் மூலமாகவும், ஒரு சிலதில் கதைகளின் மூலமாக, ஒவ்வொரு கதைகளிலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறி மனிதனுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்கு எவ்வாறெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த உபநிடத கருத்துக்களும் வேதங்களினுடைய சிந்தனைகளும் எதற்காக நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோமேயானால், ஒட்டுமொத்த இந்த உலகியல் வாழ்க்கையில் மனிதன் என்பவன் யார்? மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்? வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமாக மனிதன் அடையும் இறுதி நிலை என்ன? இந்த இறுதி நிலை என்பது மனிதன் தான் வாழும் காலத்திலே அவனால் முக்தி நிலை அடைய முடியுமா? முக்தி நிலை அடைய முடியும் என்றால் அவன் யோக மார்க்கமான இந்த பக்தி யோகத்தின் மூலமாகவும் கர்மயோகத்தின் மூலமாகவும் அவன் தன்னுடைய வாழ்வில் ஜீவ முக்தி அடைந்து, இந்த ஜீவ முக்தியின் மூலமாக மனிதன் ஞானத்தின் மார்க்கத்தை துணையுடன் கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் கடைபிடித்து ஜீவ முக்தி அடைந்து பின்னர் ஞான யோகத்தின் வழியாக இந்த விதேக முக்தியை அடைவதுதான் இந்த இந்திய தத்துவத்தினுடைய உபநிடத கருத்துக்களினுடைய சிந்தனையாக அமையும் என கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.